தமிழ் செய்தியின் இலங்கையின் இன்றைய இரவு நேர முக்கிய செய்திகள். வீடுகளுக்கு சென்று அதிக விலையில் பழங்கள் மரக்கரை விற்பனை செய்பவர்களுக்கு விடுக்கப்பட்டது எச்சரிக்கை. பயணத்தடை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. தமிழர்களுக்கு தீர்வை வழங்க இந்தியா அமெரிக்கா முன்வர வேண்டும் சிவாஜிலிங்கம். இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மஹிந்த ராஜபக்சவின் இளைய புதல்வர் வசிக்கும் வீடு 30 கோடி ரூபாய் பெறுமதியானது என தகவல். போலீசாரின் தடுப்பில் இருந்த தமிழ் இளைஞன் மரணம், நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு. தெகிவலை மிருகக்காட்சி சாலையில் சிங்கத்துக்கு தொற்று. இலங்கைக்கு கிழக்காக 300 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்கடல் பகுதியில் நிலநடுக்கம். தேசிய பட்டியல் எம்பியானார் ரணில், வர்த்தமானி வெளியானது. வீடுகளுக்கு சென்று அதிக விலையில் பழங்கள் மற்றும் மரக்கரை விற்பனை செய்பவர்களின் அனுமதி ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொருளாதார புத்தாக்கம் மற்றும் வறுமை ஒழிப்பு ஜனாதிபதி செயலணியினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள நுகர்வோர் மற்றும் விற்பனையாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடைமுறையை முன்னெடுக்க உள்ளதாக செயலணியின் தலைவர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் வீடுகளுக்கு சென்று அதிக விலையில் பழங்கள் மற்றும் மரக்கரை விற்பனை செய்யப்படுவதாக பல்வேறு தரப்பினரும் முறைப்பாடு செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பயணத்தடை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. தற்போது அமலில் உள்ள பயணத்தடை தொடர்பில் சற்று முன் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி நாடளாவிய ரீதியில் அமல்படுத்தப்பட்டுள்ள பயணத்தடை எதிர்வரும் 21ஆம் தேதி அதிகாலை 4 மணியுடன் தளர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் எதிர்வரும் 23ஆம் தேதி இரவு 10 மணி முதல் 25ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரையில் மீண்டும் பயணத்தடை அமலாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பயணத்தடை தளர்த்தப்படும் போதும் மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடானது தொடர்ந்து அமலில் இருக்கும். மேலும் மக்கள் ஒன்று கூடல்கள், பொது நிகழ்வுகள் உள்ளிட்டவற்றிற்கான தடை தொடர்ந்து அமலில் இருக்கும் என்று இராணுவ தளபதி ஜெனரல் சபேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். தமிழர்களுக்கு தீர்வை வழங்க இந்தியா அமெரிக்கா முன்வர வேண்டும் சிவாஜிலிங்கம். இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இலங்கை விவகாரத்தில் இனியும் தலையிடவில்லை என்றால் 13வது திருத்தச் சட்டமும் இல்லாது போய்விடும் என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜாலில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் MK சிவாஜிலிங்கம் மேலும் கூறியுள்ளதாவது: இந்தியாவிடம் ஒன்றையே கேட்க விரும்புகின்றோம். தற்போது இருக்கின்ற 13வது திருத்தச் சட்டத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்காவிட்டேன் உங்களால் இனி எதனையும் செய்ய முடியாமல் போகும். மேலும் இலங்கை தீவுக்குள்ளே பூகோளம் சார்ந்த பிரச்சனையில் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் சேர்ந்த கோர் அமைப்பாக இருக்கலாம், அல்லது ஐரோப்பியா உள்ளிட்ட ஏதாவது ஒரு அமைப்பு வடக்கு கிழக்கில் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த வேண்டும். குறித்த வாக்கெடுப்பை நடத்துவதன் ஊடாகவே எங்களுடைய மக்களின் தலைவிதியை அவர்களே தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதுதான் நிரந்தர அரசியல் தீர்வாக இருக்கும். ஆகவே இவ்விடயத்தில் இறுக்கமான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மக்களை அச்சுறுத்தி கப்பமாக பணம் பெறும் மோசடி நடவடிக்கை தொடர்பில் அண்மையில் தகவல் வெளியிடப்பட்டிருந்தன. அதற்கமே போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் முடிவுகளுக்கு அமைய அவ்வாறான 50 சம்பவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். இவ்வாறான அழைப்புகள் பல சந்தர்ப்பத்தில் வீடுகளில் உள்ள நிலையான தொலைபேசி இலக்கங்களுக்கு வருவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்களில் கப்பமாக பணம் பெறுவதற்காக குற்றவாளிகள் இந்த முறையை பின்பற்றுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் மாத்திரம் அவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் 3 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். அங்கு அழைப்பு ஏற்படுத்தும் நபர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளுக்கு வாக்குமூலம் பெற்றுக்கொள்ள அவசியம் எனவும், சிரமமின்றி அந்த பிரச்சனையில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வங்கி கணக்கில் பணம் வைப்பிலிடுமாறும் குறிப்பிட்டுள்ளனர். அவ்வாறு வரும் அழைப்புகளை கண்டுகொள்ளாமல் தவிர்க்குமாறு பிரதி போலீஸ் அதிபர் தெரிவித்துள்ளார். அவ்வாறான மோசடியாளர்களிடம் சிக்கி ஒருபோதும் வைப்பிலிட வேண்டாம் என அவர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் இளைய புதல்வர் வசிக்கும் வீடு 30 கோடி ரூபாய் பெறுமதியானதென தகவல். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் இளைய புதல்வர் ரோஹித்த ராஜபக்ச தற்போது வசித்து வரும் வீட்டின் பெறுமதி சுமார் 30 கோடி பெறுமதி என மகரகம நகர சபையின் உறுப்பினர் தனுஷ்க ராமநாயக்க தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள காணொலியில் அவர் இதனை கூறியுள்ளார்.
எனினும் இந்த வீடு ரோஹித ராஜபக்சவின் பேரில் இருக்கின்றதா அல்லது அவருக்கு சொந்தமானதா என்பது தனக்கு தெரியாது எனவும் அவர் அந்த வீட்டில் வசித்து வருகிறார் என்பதை மாத்திரம் கூற முடியும் எனவும் ராமநாயக கூறியுள்ளார். அத்துடன் ரோஹித ராஜபக்ச வசித்து வரும் இந்த வீட்டில் அவரது பிறந்த தினத்தை முன்னிட்டு சிலர் கூடி பிறந்த நாளை கொண்டாடியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது சம்பந்தமாக ரோஹித ராஜபக்சவை தொடர்பு கொண்டு விசாரிக்க முயற்சித்த போதிலும் அவர் இதுவரை அதற்கு பதிலளிக்கவில்லை என்று சிங்கள ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சர் நாமல் ராஜபக்ச அந்த வீட்டில் தனது சகோதரர் வாடகைக்கு வசித்து வருவதாக கூறியுள்ளார். அத்துடன் அந்த வீட்டில் பிறந்த தின கொண்டாட்டமோ வேறு விருந்துகளுக்காகவோ எவரும் ஒன்று கூடவில்லை எனவும் நாமல் குறிப்பிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. போலீசாரின் தடுப்பில் இருந்த தமிழ் இளைஞன் மரணம், நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு. மட்டக்களப்பு இருதயபுரம் கிழக்கு பகுதியில் கடந்த 3ஆம் தேதி இரவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் திடீரென உயிரிழந்த சந்திரன் பிதுசன் என்னும் இளைஞனின் சடலத்தினை தோண்டியெடுத்து இலங்கையிலேயே சிறந்த நிபுணத்துவம் வாய்ந்த பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர் முன்னிலையில் மீள் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று மட்டக்களப்பு நீதிமன்றில் நீதிவான் ஏசி ரிஸ்வான் முன்னிலையில் நடைபெற்ற போது இந்த உத்தரவு வழங்கப்பட்டதாக சிரேஷ்ட சட்டத்தரணி கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். கடந்த 3ஆம் தேதி இரவு இருதயபுரம் கிழக்கு பகுதியில் உள்ள வீடொன்றில் வசித்த சந்திரன் பிதுசன் எனும் இளைஞன் போதைப்பொருள் விற்பனை செய்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு போலீஸ் தலைமையகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இளைஞன் மறுதினம் சுகையினமுற்ற நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து குறித்த இளைஞனின் மரணம் தொடர்பில் உறவினர்களினால் சந்தேகம் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் குறித்த சடலம் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. இதன்போது 4 பேக்கெட் ஐஸ் போதைப் பொருளை வாயில் போட்டு விழுங்கியதால் அது நெஞ்சு பகுதியில் வெடித்ததில் நுரையீரல் பாதிக்கப்பட்டு இளைஞன் உயிரிழந்துள்ளதாக பிரேத பரிசோதனையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் தனது மகன் வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டதுடன் அவரது கைகள் பின்புறமாக விலங்கிடப்பட்ட நிலையில் அவர் போதைப் பொருளை விழுங்குவதற்கு சந்தர்ப்பம் இல்லை எனவும் போலீசாரின் தாக்குதலினால் தான் தமது மகன் உயிரிழந்துள்ளதாகவும் பெற்றோர் தெரிவித்து வந்தனர். இது தொடர்பில் உண்மை நிலை கண்டறியப்பட வேண்டும் என்று கோரி கடந்த 10ஆம் தேதி பெற்றோரினால் நீதிமன்றின் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதன்போது உயிரிழந்த இளைஞனின் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி கனகரத்னம் சுகாஸ் ஆஜராகியிருந்ததுடன் எதிர்வரும் திங்கட்கிழமை குறித்த இளைஞனின் சடலத்தினை நீதிபதி முன்னிலையில் தோண்டியெடுத்து பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு 2வது பிரேத பரிசோதனைக்கு அனுப்புவதற்குமான உத்தரவு வழங்கப்பட்டதாக சட்டத்தரணி சுகாஸ் தெரிவித்தார். தெகிவலை மிருகக்காட்சி சாலையில் சிங்கத்துக்கு தொற்று. தெகிவலை மிருகக்காட்சி சாலையில் உள்ள சிங்கம் ஒன்றுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆண் சிங்கம் ஒன்றுக்கு இவ்வாறு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் இராஜாங்க அமைச்சர் விமல வீர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக குறித்த சிங்கம் மிருகக்காட்சி சாலையில் உள்ள வேறொரு இடத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இலங்கைக்கு கிழக்காக 300 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்கடல் பகுதியில் நிலநடுக்கம் ஒன்று உணரப்பட்டுள்ளது. சுமார் 50 கிலோமீட்டர் ஆழ்கடல் பகுதியில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக நில அதிர்வு மற்றும் இயற்கை அனர்த்தம் தொடர்பில் தெளிவடத்தும் போல்கேனோ டிஸ்கவரி என்ற இணையதளம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு, கல்முனை, அம்பாறை, ஏறாவூர் ஆகிய பகுதிகள் இந்த நில அதிர்வை உணரக்கூடிய பிரதேசங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன. எனினும் குறித்த பகுதிகளில் இந்த அதிர்வு உணரப்பட்டதாக எவ்வித தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை எனவும் குறிப்பிடப்படுகின்றது. தேசிய பட்டியல் எம்பியானார் ரணில், வர்த்தமானி வெளியானது. ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் பெயர் குறிப்பிடப்பட்டு வர்த்தமானி வெளியாகியுள்ளது. தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்கள் இன்றைய தினம் கூடிய பின்னர் இதற்கான அறிவித்தல் அரசாட்சி கூட்டுத்தாபனத்திற்கு வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து வர்த்தமானி வெளியானது. அத்துடன் 2020 வாக்காளர் பதிவேட்டின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கையை நிர்ணயிக்கும் வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது.